இதுதான் சிக்னல் சிஸ்டமுடைய கேட் 2026 சிலபஸ். போன வருஷமும் இதே சிலபஸ் தான். சிலபஸில் எதுவுமே மாற்றம் கிடையாது. ஒன்றுன்னா பார்க்கும். ஃபஸ்ட்டு சிக்னல். சிக்னல் அப்படின்னா என்ன? சிக்னல் அப்படிங்கிறது டைம், ஆம்ப்ளிடியூட், இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு சிக்னல். இதில் உள்ள டைப் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் டைம், கண்டினியூஸ் ஆம்ப்ளிடியூட். இது எப்படி இருக்கும்? கண்டினியூஸ் டைம், கண்டினியூஸ் ஆம்ப்ளிடியூட் சிக்னல்ஸ். ஒரு சைன் எக்ஸ் சைன் ஃபங்க்ஷன் ஒரு உதாரணம். ஆம்ப்ளிடியூடும் கண்டினியூஸாக இருக்கும், டைமும் கண்டினியூஸாக இருக்கும். அடுத்தது கண்டினியூஸ் டைம், டிஸ்க்ரீட் ஆம்ப்ளிடியூட். டிஸ்க்ரீட் ஆம்ப்ளிடியூட்னா ஆம்ப்ளிடியூடு ஃபைனைட்டாக இருக்கும், ஒரு ஸ்கொயர் இருக்கும். எடுத்துக்கிட்டோன்னா டைம் ஆக்சிஸில் வேல்யூ இன்ஃபைனைட்டாக இருக்கும், ஆம்ப்ளிடியூடில் ரெண்டே வேல்யூ தான், ஃபைனைட். ரெண்டு தான் இருக்கணும், இல்லை ரெண்டுக்கு, அதாவது ஃபைனைட்டாக இருக்கணும், இன்ஃபைனைட்டாக இல்லாமல் ஃபைனைட்டாக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு மூணாவது டிஸ்க்ரீட் டைம், கண்டினியூஸ் ஆம்ப்ளிடியூட். டிஸ்க்ரீட் டைம் கண்டினியூஸ் ஆம்ப்ளிடியூட்னா ஆம்ப்ளிடியூடு இன்ஃபைனைட்டாக இருக்கும், ஆம்ப்ளிடியூடு இன்ஃபைனைட்டாக இருக்கும். இந்த மாதிரி பல வேல்யூஸ் இருக்கும். அதாவது வந்த வழியே திரும்ப வர்றது ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் டைம் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்க்ரீட்டாக இருக்கும். அடுத்தது நாலாவது டைப்பு டிஸ்க்ரீட் டைம், டிஸ்க்ரீட் ஆம்ப்ளிடியூட். இதுக்கு தான், அதாவது இங்கே ஆம்ப்ளிடியூடும் சேம் ஆம்ப்ளிடியூடு டிஸ்க்ரீட் டைமில் கிடைக்கும். சேமாக இருக்கணும்னா ரெண்டு வேல்யூ இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, இப்படியே இருக்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் 3 வேல்யூ இருக்குது. ஆம்ப்ளிடியூட் வந்து ஒரு 3 வேல்யூ, இதுக்கு நேராக ஒரு வேல்யூ, இதுக்கு நேராக ஒரு வேல்யூ, இதுக்கு நேராக 3 வேல்யூ இருக்குது பாருங்க ஆம்ப்ளிடியூடு. இதுவும் டிஸ்க்ரீட் டைம், டிஸ்க்ரீட் ஆம்ப்ளிடியூட் தான். டைமும் டிஸ்கண்டினியூஸ் இருக்குது, ஆம்ப்ளிடியூடும் ஃபைனைட்டாக இருக்குது. இது ரெண்டும் சேம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டினியூஸ் டிஸ்கண்டினியூஸ் இந்த டைப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு 2 மெத்தட்ஸ் இருக்குது. சாம்பிளிங் அண்ட் குவான்டைசேஷன் ப்ராசஸ்ஸு, சாம்பிளிங் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு சாம்பிளிங் ப்ராசஸ் பார்ப்போம். சாம்பிளிங் ப்ராசஸ், சாம்பிளிங் அப்படிங்கிறது என்னன்னா, இது கண்டினியூஸ் டைமை டு டிஸ்கண்டினியூஸ் டைம் நான் மாற்றக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் சாம்பிளிங். அது இதில் சேஞ்சஸ் வந்து டைம் ஆக்சிஸில் மட்டும்தான் சேஞ்சஸ் வரும். இப்போது ஒரு ஒரு கண்டினியூஸ் டைம் வேவ் ஃபார்மில் சாம்பிளிங் மூலயமா இப்போது இது டிஎஸ் சாம்பிளிங் டைம் இஸ் ஈக்குவல் டு 0.05 அப்படின்னு கொடுத்தாருன்னா, ஓகே 0.05, இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 0.05, அடுத்தது 0.10, அடுத்தது 0.15. இந்த டைமில் மட்டும்தான் ஆம்ப்ளிடியூடு ரெக்கார்ட் ஆகும். இந்த டைம்லலாம் ஆம்ப்ளிடியூட் என்னவோ
ஆனால் இது ஃபைனைட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. இது ஒவ்வொரு டைமும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் இது சேம் ஏற்கனவே இன்ஃபைனைட் ஆம்ப்ளிடியூடில் தான் இருந்தது. ஆம்ப்ளிடியூட் அதாவது கண்டினியூஸ் ஆம்ப்ளிடியூட் டிஸ்க்ரீட் டைம். இங்கே கண்டினியூஸ் ஆம்ப்ளிடியூட் கண்டினியூஸ் டைம். இதில் சேஞ்சஸ் வந்து டைம் ஆக்சிஸில் மட்டும்தான் சேஞ்சஸ் ஆகிருக்கு. அதனால் சாம்பிளிங் ப்ராசஸ் எப்போவுமே கண்டினியூஸ் டைம்லேருந்து டிஸ்கண்டினியூஸ் அதாவது டிஸ்க்ரீட் டைமாக சேஞ்ச் பண்ணுற ப்ராசஸ் தான் சாம்பிளிங். ஓகே, அடுத்தது குவான்டைசர். இந்த குவான்டைசர் அப்படின்னா கண்டினியூஸ் ஆம்ப்ளிடியூட்லேருந்து டிஸ்க்ரீட் ஆம்ப்ளிடியூடுக்கு மாற்றோம். இப்போ சாம்பிளிங்கும் கண்டினியூஸ் டு டிஸ்க்ரீட்டு, குவான்டைசேஷரும் கண்டினியூஸ் டு டிஸ்க்ரீட் தான். எப்படின்னா சேம் அதே ஒரு சைன் வேவ் இன்புட் கொடுக்குறோன்னா இது குவான்டைசர். இது என்ன மாற்றி கொடுக்கணும்னா கண்டிஷனை பொறுத்து ஸ்கொயர் வேவாக மாற்றி கொடுக்கணும். அதாவது ஜீரோவோட ஜாஸ்தி, ஜீரோவோட அதிகமாக இருக்க வேல்யூ பாசிட்டிவாக இருக்குன்னா பாசிட்டிவ் 1 கன்சிடர் பண்ணிக்கும். அதே போல் ஜீரோலேருந்து கம்மி நெகட்டிவ் வேல்யூ வரும்போது 0 to -1 என்ன ஆம்ப்ளிடியூடு வேல்யூ இருந்தாலும் அது அப்படியே -1 கன்சிடர் பண்ணிக்கும். ஓகே, அடுத்து யூனிட் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன். யூனிட் இம்பல்ஸ் பார்த்தீங்கன்னா t is equal to 0 இதில் மட்டும்தான் வேல்யூ இருக்கும். யூனிட் இம்பல்ஸை வந்து டைரக்ட் டெல்டா, இந்த டெல்டா சிம்பிள் போட்டு தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா t is equal to 0ல் இன்ஃபினிட்டி வேல்யூ, t not equal to 0ல் 0 தான் வேல்யூ. இந்த யூனிட் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் நீங்கள் எந்த ஃபங்க்ஷன் கூட ஒரு உதாரணத்துக்கு ஒரு டிசி வேல்யூ கூட மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் t is equal to 0ல் மட்டும்தான் ரிசல்ட் வரும். t not equal to 0னா வேல்யூ 0 தான். ஓகே, அடுத்தது யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன். யூனிட் எது குறிக்குதுன்னா 1ங்கிறத தான் குறிக்குது. அதாவது இங்கே 1னா யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் t is equal to 0ல் அன்டிஃபைன்டு. யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் u of t அப்படின்னு போட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. u of t வந்து t equal to 0ல் அன்டிஃபைன்டு, t greater than 0ல் 1, t less than 0ல் 0. யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா டெல் டீன்னு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பதில் டெல் ஏடி ப்ளஸ் பி இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு என்ன வரும்னா இன்ஃபினிட்டி வேல்யூ t is equal to 0ல் வர்றது, t is equal to -b/a, t not equal to -b/a ஃபுல்லாகவே 0 ஆகிடும். கிட்டத்தட்ட இப்படி இருக்கும். 0ல் எந்த வேல்யூ இருக்காது, இது -b/a இங்கே மட்டும்தான் வேல்யூ இருக்கும், இந்த 0லாம் இருக்காது. ஓகே, t is equal to 0, u of tக்கு t பக்கத்தில் எதுவும் வேல்யூ இல்லாதனால t is equal to 0ன்னு எடுத்துக்கிறோம். நமக்கு இந்த மாதிரி ஒரு வேப்பம் கிடச்சிது. இதுவே u of bt ப்ளஸ் a இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு இப்படி என்ன கிடைக்கும், எந்த வேல்யூவில் அன்டிஃபைன்டு, இங்கே 1 வேல்யூ வரும், இங்கே 0 வேல்யூ வரும்னு பார்ப்போம். இப்போ bt ப்ளஸ் a ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணணும்.
இந்த வேல்யூல t is equal to 0 அப்படின்னு. ஓ bt equal to minus a, t is equal to minus a by b. இந்த t வேல்யூ மைனஸ் a by b போட்டால் வேல்யூ 0 ஆகிடும். அப்போ மைனஸ் a by b அந்த இடத்துல undefined. t greater than minus a by b அப்படின்ற வேல்யூ 1, t less than minus a by b அப்படிங்கிற இடத்துல 0. அதோட வேவ் ஃபார்ம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இது 0. இப்போ இது மைனஸ் ஏ பை பிங்கிறதுனால கண்டிப்பாக மைனஸ் வேல்யூ லெஃப்ட் சைடு தான் இருக்கும். ஓகே பி இதெல்லாம் அன்டிஃபைன்டு, இது வேல்யூ 1, இங்கே 0. ஓகே ஓகே இதுவே வந்து ஒரு யூனிட் இம்பல்ஸ் சிக்னல் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. டெல் 2t இது வந்து ஒரு யூனிட் இம்பல்ஸ். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா t is equal to 0 தான், ஆனால் ஏரியா வந்து ஹாஃபாக குறைஞ்சிடும். அது எப்படின்னா இப்போ இதை இன்டகிரேட் பண்ணணும்னு வச்சுப்போம். எப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி டெல் 2t dt. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுறோம். இதான் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ 2t is equal to ஆல்பான்னு வச்சுக்கோங்க. இப்போ 2t is equal to ஆல்பானா minus infinity to infinity ஆல்பா dt வந்து 2 dt d ஆல்பா. இதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் இப்படி கிடைக்கும். அப்போ இந்த dtக்கு பதில் d ஆல்பா பை 2 போடணும். d ஆல்பா பை 2. அப்போ 1/2 வெளியே எடுத்துட்டோன்னா டைரக்ட் டெல்டாவுடைய இன்டகிரேஷனுக்கு 1ன்னு நம்மகிட்டே பார்த்துருப்போம். இம்பல்ஸோடைய ஏரியாண்டர் த கர்வ் தானே இன்டகிரேஷன். அப்போது டைரக்ட் டெல்டாவுடைய இன்டகிரல் வேல்யூ 1, 1/2. இதுதான் இங்கே போட்டிருக்கிறது t is equal to 0ன்னு 1/2 அப்படின்னு. ஓகே இப்போ இதே மாதிரி சேம் ஸ்டெப் ஃபங்க்ஷனுக்கு பார்ப்போம். u ஆஃப் 3t + 7. ஓகே இப்படி எடுத்துப்போம். இப்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா 3t + 7 is equal to 0. 3t is equal to -7. t is equal to -7/3. இப்போ இதோட வேவ் ஃபார்ம் எப்படி இருக்குன்னா -7/3. இந்த இடத்துல இருந்து வேல்யூ 1 ஆகிடும். இங்கே வேல்யூ 1 இருந்தது இல்லைங்களா, ஆம்பிளிட்யூடு 1. இதுவே ஒரு 4u 3t + 7 இப்படி இருந்துச்சுன்னா இதோட வேவ் ஃபார்ம் சேம் இதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் வேல்யூ 4 இருக்கும். -7/3 இது 0 t வச்சுங்களா. இது -4u 3t + 7 இப்படி இருந்துச்சுன்னா ஆம்ப்ளிட்யூட், அதாவது இந்த t வேல்யூ மாறாது -7/3, ஆனால் -4 ஆம்ப்ளிட்யூட் -4 மாறிடுச்சு பாருங்க ஸ்டெப் ஃபங்க்ஷன். ஓகே